ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு dustirides. சனிக்கிழமை காலையில் அதுவுமா டிராஃபிக்கே இல்லாமல் சேலம் கிருஷ்ணகிரி ஹைவேஸில் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் ஏலகிரியில் சுவாமிமலை ட்ரக். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஏலகிரி விசிட் பண்ணியிருந்தோம். விசிட் பண்ணப்போ ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அது பேர் வந்து புத்தூர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் கூட இந்த லொக்கேஷன் காட்டாது. எய்தர் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க வழி சொல்லுவாங்க, இல்லை அவங்களே கைடாகவும் வருவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸோட வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இதோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்வேதா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டீங்க, ஏன் பக்கத்துலேயே ஒரு சுவாமிமலை ட்ரக் இருக்குது, நீங்கள் அதையுமே பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. அதாவது அங்கே போகிற ட்ரக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், போகிற வியூ எல்லாமே நல்லா க்ரீனாக இருக்கும், மேலே இருக்க வியூ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ட்ரக் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சேலம் ஹைவே ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி ஹைவே அதை விட ஃப்ரீயாக இருக்குது. சுத்தமாக ஆளே இல்லை. போகிற ரைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் நாங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். லைட்டாக மழை பெஞ்சுது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஏலகிரிக்கு ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்போதே நல்லா பசி எடுத்துருச்சு. சென்னை ஹைவேஸில் இங்கே வந்து ஹோட்டல் தேடினப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. கரெக்டாக வந்து ஏலகிரிக்கு 38 கிலோமீட்டர் முன்னாடி பாச்சூருங்கிற ஒரு வில்லேஜில் வந்து ஒரு சத்யன் தாபா அண்ட் சரவணபவன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி, அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். ஹைவேஸ் ஒட்டியே இருக்கனால பார்க்கிங் ஸ்பேஸ் தாராளமாக இருந்துச்சு. லொக்கேஷனுமே மலை அடிவாரத்தில் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் வந்து பொங்கல், தோசை, வடை அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணோம். வந்த ஃபுட் எல்லாமே நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காஸ்ட்டுமே நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஹோட்டல் வந்து தாராளமாக வரலாம், நீட்டாகவும் இருக்கும். இதுவே நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னா தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னா இந்த சரவணபவன் ஹோட்டல் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த சத்யன் தாபாவோட தான் ஷேர் பண்ணி ஒரே ரெஸ்ட் ரூமாக வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பேசிகிட்டே மலாடி வர வரைக்கும் வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்து காரில் நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். பட் இந்த டைம் வந்து பைக்கில் வரோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோடெலாம் நிஜமாக அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம கொல்லிமலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ரைடெலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போகிற வழியில் ஃபுல்லாக வந்து அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் பேர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஹில் டாப் ரீச் ஆனோம். இங்கே போகிற வழியே வியூ பாயிண்ட்னா 7th பெண்டில் நல்லாயிருக்கும். பட் அங்கே பைக் நிறுத்த சரியாக இடம் இருக்காது. இதுவே 10th ஹேர்பின் பெண்ட் வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு 2-3 பைக்கை தாராளமாக நிறுத்தி நீங்கள் போய் நின்று வியூ பார்க்கலாம். இதே காரில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 10th ஹேர்பின்னை தாண்டி மேலே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் ஒரு 2-3 கார் வரைக்கும் தாராளமாக பார்க் பண்ணலாம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நல்லா மழைக்காலம் வேறு இல்லையா? ஸோ எல்லா பக்கமும் பச்சை பசேலும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்போம். ஏன்னா வந்து மறுபடியும் ட்ரக்கிங் போகணும், வெயிலில் போனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடைசி ஹேர்பின் பெண்டை தாண்டியாச்சு. இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஏலகிரி வந்து பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா மங்களம் வில்லேஜ் வரும். போகிற வழி ஃபுல்லாக சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக போயிடலாம். இல்லாட்ட வழி கேட்டாலுமே சொல்லுவாங்க. லேண்ட்மார்க் எதுனா நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு மாரியம்மன் கோவில் வரும். அதுதான் மங்களம் வில்லேஜ். அங்கே வந்து நீங்கள் உங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜை தாண்டிங்கன்னா மங்களம் ட்ரக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். அப்போ வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து எங்களை அப்ரோச் பண்ணார். அவர் ரிட்டையர் ஆனதாகவும் இந்த ஏலகிரி சுற்றி காட்டுறதுக்கு கைடாகவும் இருக்கிறதா சொன்னார். 600 ரூபி கொடுத்தா மேலே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். அது இல்லாமல் வேணும்னா சில வியூ பாயிண்ட் இருக்குது, அது மக்கள் ஜென்ரலாக யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ அவர் வீட்டோட மொட்டை மாடியிலே கூட்டிகிட்டு போய் எங்கள் ரூமில் போய் எங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டோம். ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, ஏன்னா ஹெவி லக்கேஜாக இருந்துச்சு. வச்சுட்டு ப்ராப்பராக வந்து ட்ரக்கிங் காஸ்டியூம் மாறிட்டு திரும்ப வந்து ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வில்லேஜை தாண்டின உடனே இங்கே பாருங்கள், இந்த வயல்லாம் தெரியுது இல்லையா? இங்கிருந்தால் உங்களுக்கு மங்களம் ட்ரக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். மொத்தம் இது 2 ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் இந்த பேஸ் வில்லேஜிலிருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து மேலே வந்து ஹில் டாப் போகிறது. இங்கே பேஸ் வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்டே உங்களுக்கு வந்துடும் ட்ரக் பண்ணி போகணும். இது போகிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரூட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? போகிற வழியிலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் காட்டினார். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் போயிடலாம். ஏன்னா போகிற வரைக்குமே வந்து கொஞ்சம் மாடரேட்டான ட்ரெக்காக தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் டஃப்பாக இருக்கும். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. இது நிஜமாலுமே அதிகம். ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு இவங்க வந்து எந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுக்கல. ஏன்னா இப்போ கர்நாடகாலையும் சரி தமிழ்நாட்டிலையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிறுவாணி ஃபால்ஸ்லாம் இருக்கு இல்லையா? 100 ரூபா கொடுத்து அவங்க வந்து வேனில் கொண்டுட்டு போய் பாதி தூரம் விடுறாங்க. போகிற பக்கம் ஃபுல்லாக வந்து வாட்டர் கேன்ஸ் இருக்கும், அதுவும் மினரல் வாட்டர் கேன்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, லாக்கர் இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்துமே அவங்க 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 350, அது எதுக்குன்னே தெரியல, ரொம்பவுமே காஸ்ட்லி.
ஒன்ஸ் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டீப்பாக இருக்கும். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சரிக்கு விழுந்துருவோங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக போகலாம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டதும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போக வேண்டியிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு தான் உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நீங்கள் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக போயிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாமினா ஒர்க் ஆகுற மாதிரி நீங்கள் கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அடுத்து இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல மழை காலம் வேறு இல்லையா, எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. ட்ரக் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னிங்கன்னா டஃப்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஈஸி டு மாடரேட் ரேஞ்சில் தான் இருக்கும். நாங்கள் ஒரு 3-4 இடத்துல உட்காந்துருப்போம், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஒரு 1.5 மணி நேரத்தில் ஈஸியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ யார் வேணாலும் போகலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. ஸோ ட்ரக் வந்து தாராளமாக போகலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து வியூ நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி மேலே ரீச் ஆகும்போது எங்கள் கூட வந்தவங்க இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. என்னென்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறதாவும், அந்த சிவன் கோயில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து வருஷத்துக்கே 3 தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுவும் ஆடி மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாம். இது என்ன கோஇன்சிடென்ஸா இல்லை நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால கேஷுவலாக கிளம்பி வந்தோம். பட் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். மதியத்துக்கு மேலே இங்கே வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே மேலே வந்து பொங்கலை வச்சு அப்புறம் கீழே இருக்கிற கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அதெல்லாமே உருட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ரொம்ப சூப்பராக இருக்குமா. எங்கள் கைடு என்ன சொன்னார்னா, இந்த கேப்பில் வந்து அவர் எங்களை இன்னொரு 2 இடத்துக்கு சுற்றி காட்டிட்டு ஈவினிங் வந்து எங்களை சாப்பாடு வச்சு தான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். இதுதான் அந்த கோவில். நல்லா பாறைக்கு நடுவில் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது மேலே ஒரு சின்ன கல் தெரியுது பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து ஒரு சூலம் இருந்ததாகவும் அதை யாரோ திருடிட்டு போனதாகவும் நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரில. கோயிலை தாண்டினதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்கும். அதில் வந்து ஒரு இரும்பு ஏணி வச்சுருப்பாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இது மேலே ஏறிட்டோன்னா இங்கிருந்து பார்க்குற வியூ நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு திரும்ப நம்ம கீழே போக வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஏணி சும்மா சாட்சி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏணிப்படி ஏறி வந்தீங்க இல்லையா, அந்த பாறை தான் இது. நீங்கள் நிற்கிற இடமுமே சரி, நீங்கள் நின்று சுற்றி பார்க்குற இடமுமே சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு மலையோட உச்சியில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நின்று பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே 2 மலைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பாறை மேலே இருக்கிற கம்பிகளில் பிடிச்சிட்டே உட்காந்து நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். வீட்டில் கொடுத்துட்ட சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 3 பேரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். அடுத்ததாக நம்ம கைடு வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அவர் என்ன இடத்த சுற்றி காட்டுறாருன்னு கேட்போம். அண்ணா, இப்போ உங்களை கைடாக கூட்டிகிட்டு இருந்தா நீங்கள் இங்கே என்னெல்லாம் வந்து ஏலகிரியில் சுற்றி காட்டுவீங்க? உள்ள எல்லா ஏரியாவும் சுற்றி காட்டுவோம் சார். சரி, ஃபால்ஸ் இருக்குது, ஜலகாம்பா 2 ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, 2 ஃபால்ஸ் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது, நேச்சர் பார்க் இருக்குது, அப்புறம் போட்டிங் இருக்குது. சரி, அப்புறம் சின்ன ஃபால்ஸுங்க நிறைய இருக்குது ஏலகிரி மலை. சரி, அப்புறம் சூசைட் பாயிண்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சரி, அங்கேயும் ஒரு 2000 வில்லேஜுக்கு மேலே ஃபாலோ பண்ணோம். சரி, எல்லாம் பக்கமாக இருக்குது. ஓ சரிங்கண்ணா. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சார்ஜ் வந்து இங்கே கைடு வந்து சாமிமலைக்கு வந்தாக்க 750 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் சார். சரி, இந்த இது விட்டு ஏலகிரி மலை சுற்றி காட்டினா 1200 கேட்போம் சார். சரிங்கண்ணா. உங்கள் பேர், ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. நான் முருகேசன். சரி, என் பேர் மங்களம். அப்புறம் வந்து நம்பர் வந்துட்டு 9751749232. நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா? பார்ட்டி கூட பயிர் கேம்ப் மாதிரி, அது மாதிரி எல்லாம் நிறைய இதாகும். ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே எல்லாம் பயிர் கேம்பால் இருக்கும். ஃபுட்டெல்லாம் நாங்களாம் ரெடி பண்ணிடுவீங்க. ஆமாம். எவ்வளோ பேர் வரைக்கும் பண்ணுவீங்க? ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேருக்குள்ள, 5 to 10 பேர் வரைக்கும் 10 பேருக்குள்ள. சரிங்கண்ணா. நாட்டுக்கோழியை என்னென்ன அவங்க அரிசி என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். சரி, ரசம், மோர், தயிர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். சரி, ஓகேண்ணா. அது எந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி, சாப்பாடு நல்லா டேஸ்ட் இருக்கும். தங்கத்தில் நம்ம ரூம் இங்கே வந்து ஃபயர் கேம்ப் மாதிரி இங்கேயே போய் தங்கலாம். ஓ, இங்கேயே கூட ஃபயர் கேம்ப்லாம் பண்ணலாம். ஆமாம். சரி, நம்ம அண்ணன் கைடாக என்னென்னலாம் சுற்றி காட்டுவோன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் உங்களுக்கு வந்து இங்கே கோயில்கிட்டேயே வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் அண்ட் மோர் கிடைக்கும். உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஓகே, ஃபைனலாக எங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னா, இந்த ட்ரக் நிஜமாக நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக அந்த பாறை மேலே நின்று நீங்கள் சுற்றி பார்க்குற வியூ பாயிண்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் கீழே போகும்போதும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வரும்போது மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் சரசரன்னு போயிடலாம். ஏன்னா ஒரு இடத்துல கூட மேடு இருக்காது, ஃபுல்லாகவே வந்து பள்ளமாக தான் இருக்கும். அண்ட் கடைசியாக இந்த ட்ரக்குக்கு கைடு தேவையான்னு கேட்டால் கைடு தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம்.
ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரக் நம்ம டஃப்பாக எங்கேயாவது போகிறோம்னா நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபாரஸ்ட்லேயே என்ட்ரி ஃபீஸும் வாங்கிடுறாங்க, ப்ளஸ் ரூட் ஒரே ரூட் தான், ஒரு டைவர்ஷன் எதுவுமே கிடையாது. பட் நாங்கள் ஏன் கைடு எடுத்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதும் கஷ்டம், இல்லைலாம் எங்கே வைக்கிறதும் தெரில. ஸோ நம்ம அண்ணன் அவர் வீட்லேயே வாங்கி வச்சுட்டாரு. அண்ட் அது இல்லாமல் ஒரு வியூ பாயிண்ட் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து அண்ணனை வந்து கைடாக கூட்டிகிட்டு வந்தோம். இப்போது நீங்கள் வரீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சுவாமிமலை ட்ரக் தாராளமாக தனியாக பார்த்துட்டு மற்ற இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் நீங்கள் வந்து அண்ணனை வந்து கைடாக கூப்பிட்டுக்கலாம். நான் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் அடுத்து பார்த்த அந்த வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் அந்த கோவிலில் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.